Hey people, நான் உங்களுக்கு சஞ்சய் சந்திரு. திஸ் இஸ் மை மதர் நந்தினி. நம்ம பிரீசிலாம் நெட் பேஜுக்காக இது என்ன மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் தமிழ் வருஷத்தில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதம் வந்து யூஸ்வலாக பெருமாளுக்கு ஸ்பெஷல்ன்றதுனால எல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஆன்டி விரதத்தில் இருக்கு. ஸோ வீட்டில் நான் விரதத்தில் இல்லை. அப்படி முன்னாடி ஒரு 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறமா அதோட நான் விட்டுட்டேன். ஸோ நம்ம ஏன் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு புரட்டாசி ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் சனிக்கிழமைக்கு என்ன டிஷ்ஷு செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தேன், வீட்டிலேயே செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ நாங்கள் யூஸ்வலாக பலகாரத்தில் லட்டு இதெல்லாம் வீட்டில் செய்கிறவங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால நாங்கள் இதுவே ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெசிபியை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பண்ண போகலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறோம், 2 ஸ்பூன் அரிசி மாவு இது கூட கலந்துட்டு இப்போ பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சிக்க போகும். டம்ளரில் கீழெல்லாம் ஊற்று. ஸோ இதில் வந்து இந்த சுகர் டிசால்வ் ஆகிடணும். இதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு கடலை மாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடலை மாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சர்க்கரை ஃபுல்லாக நம்ம பால் ஊற்றி டிசால்வ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துருக்கோம். நல்லா ஜலிச்சுட்டு எடுத்திங்கன்னா தான் அது கட்டி இல்லாமல் கரையும். கொஞ்சமாக இதில் பால் சேர்க்குறேன். போட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த ஊற்றும். தேவைன்னும் போது பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. அப்போ தான் அது வந்து பூந்தியாக நல்லா வரும். இப்போ இதை வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சிருக்கோம். இதில் இந்த அளவு கரைச்சிட்டு இப்போ இதை சுடுறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம கடாயில் நெய்யை ஊற்றி சூடு பண்ண போகிறோம். ஆமாம், உருகணும். இது கொஞ்சம் ரிச்சான டிஷ்ன்றதுனால நெய்யில் பொரிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை பண்ண போகிறோம். வேறு எதாவது நீங்கள் நெய்யில் பொரிச்சிருக்கீங்க உங்கள் அனுபவத்தில்? நான் பொரிச்சது இல்லை, திகட்டும். முன்னாடி குலோப் ஜாமுன் ஒரு தடவை இப்போ அந்த மாதிரி பொரிச்சோம். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதனால் அதை விட்டுட்டு வெறும் எண்ணெயிலேயே பொரிக்க ஆரம்பிச்சோம். சந்தோஷ். வாட் எவர் இட் இஸ் இதில் வர்றது பொரிச்சு எடுத்துக்கணும் இல்லை? கொஞ்சமாக தானே போட்டிருக்கோம், அதனால் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இந்த ரெசிபிக்கு நெய்லேயே நம்ம சுட போகிறோம். ஏன்னா இதில் வந்து ரிச்சாக இருக்கணும் டேஸ்ட்டுன்றதுக்காக. எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து நெய்யில் சுட சொல்லி. நாங்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எதுவும் நெய்யில் சுட்டது கிடையாது. ஒரு வாட்டி உங்கள் குலோப் ஜாமுன் தவிர. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தப்போ அவங்க மதர் வந்து பழம்பொரி செஞ்சு கொடுத்தாங்க கேரளா ஸ்டைலில். அது வந்து ஃபுல்லாக நெய்லேயே பொரிச்சு சுட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வீட்டில் செய்யும்போது எண்ணெயில் தான் செய்கிறோம். ஸோ அது வந்து அப்போ தான் நான் பார்த்தேன் நெய்லெல்லாம் பொரிப்பாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் எல்லாருமே அப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த ரெசிபிக்கு ஸ்பெசிஃபிக்காக இது தேவைப்பட்டதுனால நாங்கள் இன்னைக்கு நெய்யில் பொரிக்க போகிறோம். ஸோ அதனால் திட்டமாக ஊற்றி இது வந்து நீங்கள் வந்து காரா பூந்தி அளவுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு பொரிச்சிடக்கூடாது. ஒரு மீடியமாக ஒரு 2 நிமிஷம் இது நல்லா குக் ஆனோன்னு செவந்துக்கணும். லைட் கலர் இருந்ததுன்னா வேற லட்டு மாதிரி இருக்கும். இது நம்ம திருப்பதி லட்டு ஸ்டைலில் செய்யறதுனால கொஞ்சம் செவந்து வரணும். ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் இதுதான் பண்ணிடணும். இப்போ நெய் நல்லா கொஞ்சம் காஞ்சிருக்கு. இப்போ எங்ககிட்ட அந்த இது பூந்தி கரண்டிக்கெல்லாம் கிடையாது, அதனால ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி இதை செய்ய போகிறேன். இப்போ இதில் மாவு எடுத்துட்டு என்ன அளவுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை நீங்கள், ஆனால் அழகாக வந்துட்டு.
வாசனையும் ரிச்சா இருக்கு. இது ஒன்றா சேர்ந்துச்சு. கம்மி பேட்சாக போடுவோம் செகண்ட் டைம். ஓகே, அது நீ எடுத்தோடனே நிறைய போட்டல ஊற்றுனாங்க. இங்கே பாருங்க, முதல் தடவை செய்கிறோம். அப்படியே சேர்த்தே ஜல்லிகண்டே வேண்ட மாதிரி. ரெண்டாவது நான் ட்ரை பண்ணுறேன். ஜெய் நானே பண்ணிட்டு அப்புறமா நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. ஐயோ பாப்பா, டேய் தெளிவா பண்ணிக்கோ. எப்படி இதெல்லாம் பாரு. திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். அது நிச்சயம் நிறுத்துமா, அது வடிட்டோம். நெய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தட்டுக்கு வந்துச்சுன்னா அப்புறம் காலி ஆகும். எக்ஸ்பர்ட் அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்படுது, நான் செய்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஊற்றி காட்டுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி காராபூந்தி ஒரு வாட்டி செஞ்சேன் வீடியோ. தான் இங்கே பா, கரண்டி வச்சுட்டு இதை இப்படி பொறுமையாக ஊற்றி இதை இப்படி சுடணும். ஃபுல்லாக அந்த முனை வரைக்கும் போகக்கூடாது. சூப்பர்டா சூப்பர். அதுக்கப்புறம் இப்படி போட்டுட்டு தட்டணும் பதட்டத்தில் அப்படியே. இதை தான் சொன்னேன், நான் டீச் பண்ணுறேன். சரி, அழகாக தட்டணும். தட்டினா இந்த மாதிரி அழகாக பூந்தி பூந்தியாக வரும். சூப்பர். இந்த மாதிரி தான் போடணும். பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் இதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி இதை லைட்டாக இப்போ கிட்ட காமிக்கலாமா? வாங்க வாங்க, இங்கே பேர் ஏதாவது ஒன்றாவது ஓரில் வச்சா பார்த்தியா? சரிடா, பூந்தி பூந்தியாக. இதுதான் ட்ரிக்ஸ். போட்டோடனே வேகமாக ஊற்றக்கூடாது. காமிச்சா பரவாயில்ல, என்ன மாதிரி அவசரமாக அள்ளி போடுறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எஸ், அழகாக இருக்கு நிஜமாவே. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். கலர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ போன வாட்டி வந்து நான் கூட மாவு கரைச்சி ஒரு நாள் காராபூந்தி சுட்டேன். அது ஓரளவுக்கு வந்தது, ஷேப் அழகாக வந்தது. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு ப்ராசஸ். ஸோ அதில் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. இந்த மாதிரி கலர் வரணும். ஸோ அப்போ தான் அரைச்சி போட போகிறோம் இதை. ஸோ யூஸ்வல் லட்டுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுருவாங்க. போட்டு ஜீராவில் இது பண்ணி போடணும். திருப்பதி லட்டில் அந்த ஒரு டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸே இருக்குன்னா இதை வந்து அரைச்சிட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொத்தியாக வந்தாலும் பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சுற்றி எடுத்துட்டோம். நெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. எவ்வளோண்டு ஆயிடுச்சுப்பாங்க அந்த நெய். இப்போ இங்கே இருக்கிற நெய்யில் நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையுமே வறுத்து எடுத்துட போகிறோம். இந்த முந்திரி பருப்பு இது வறுத்து எடுத்துட்டு அடுத்து திராட்சையும் வறுத்து இந்த முந்திரி பருப்புல எடுத்து சேர்த்து ஒன்றா போடக்கூடாது, தனித்தனியாகவே நம்ம போட்டு எடுத்து சரி போடலாம். கொஞ்சோண்டு இருந்தானே திராட்சை அது போட்டு வேண்டியது. இல்லை இது சேர்க்கறதுக்குள்ள அது கரைஞ்சிருமா? எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டில் திராட்சை போட்டதே கிடையாது. யாருக்குமே திராட்சையே பிடிக்காது. எதில் வந்தாலும் எடுத்து வச்சிருவாங்க. அதனால அந்த திராட்சை நான் எதுலையுமே ஆட் பண்ணல. பாயாசம் எல்லாத்துலேயுமே எல்லாரும் போடுவாங்க. பிடிக்கவே பிடிக்காது எங்கள் வீட்டில் யாருக்கும். அதனால அதுலலாம் பிடிக்காது. சாதாரணமாக சாப்பிட சாதாரணமாக நாங்கள் அது பாதாம் எல்லாத்தையும் வச்சு காம்பினேஷனோட என்னமோ எப்பயும் தின்றோம், எப்போ வாங்குறோமோ. என்ன இந்த ஸ்டேஜில் அதை கொஞ்சோண்டு போட்டு சேர்த்து வறுத்து எடுத்துரு கலருக்கு. எனக்கு விட்டுறேன், நான் இப்படியே வச்சுடுறேன். அப்புறம் அது இதுவாகிடுச்சுன்னா ஆன்டி பேனிகேட்டர். ஆமாம், இதோட இதுவே வேறு மாதிரி இருக்குமா ரோஸ்டிங்க்கு. எல்லாம் சேர்த்து தாம்மா போடுறாங்க. இப்போ போடு, கரெக்டாக இருக்கும். தெரியாது போட்டு கொஞ்சோண்டு போடு. புதுசாக கற்றுக்க வேண்டியது தான். போதும் போதும் போதும். அது உப்பும் வேறு. எடுத்து வச்சுட்டு பூந்திக்கு அரைக்கணும். அப்புறம் பாகுக்கு போட்டுட்டு பூந்தி அரைக்கணும். செவந்திருச்சு முந்திரி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம்.
அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப்பு சர்க்கரைன்னா 1/2 கப்பு தண்ணி. சர்க்கரை தான் ஃபஸ்ட்டு போடணும். ஆமாங்க. சர்க்கரையை அப்படி கொட்டிட்டு தண்ணி அது மேலே அப்படியே ஊற்றிடணும். அப்படியே அவ்வளோதான். இதை கிடைக்கவா வேணாமா? ஆமாம். இப்போ பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இதை வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பெரிய பீஸ் ஃபுல்லாக போட்டு மூடிட்டு குறை அரைச்சி, ரொம்ப அரைக்கூடாது. இப்போ இது நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கோம். ஃபுல்லாக மைய அரைக்காங்க. கலர் பாருங்க, கலர் பாருங்க. திருப்பதி லட்டு கலர் இப்போ வந்துருக்கு நமக்கு. சூப்பர் சூப்பர். போட்டுருவோம். இதை டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணுங்க. வந்துச்சு. ஒரு கம்பி பதம். இதுதான் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ அரைச்சி வச்சிருந்தாங்க அவ்வளோ அழகாக வந்துருக்கு. ஃபுல்லாக அப்படியே எடுத்து போட்டுருக்கோம். கலர்லாம் நெக்ஸ்ட் ஸ்டவ். இப்போ இந்த சக்கரை பாகில் இந்த பூந்தி நல்லா ஊறணும். கலந்து ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டு லட்டு சுட சுட பிடிக்க வேண்டியது. ஒரு 10 minutes இதை நல்லா விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வேற இதில் வச்சு ஆறிடுச்சு. இதுக்கு நல்லா ஸோ இப்போ வந்து இது செஞ்சு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். நான் ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பிடிக்க போகிறேன். ஏன்னா திருப்பதி லட்டு பெருசாக தான் செய்யும், அதனால தான். ஸோ இப்போ வந்து நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கூட இது கூட வந்து இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணால் கம்மியாக போட்டுக்கலாம், ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கல்கண்டெல்லாம் கல்யாண சத்திரத்தை தவிர இங்கே பார்க்குறேன். ஸோ கல்கண்டு வந்து ஒரு கை ஆட் பண்ணிக்கலாம், அங்கங்கே வந்தால் போதும். அதுக்கு அடுத்து ஏலக்காய். ஸோ ஏலக்காய் வந்து ஒரு 3-4 பீஸ் தட்டி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ 4 பீஸ் ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கல்லில் சும்மா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, பவுடர் பண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த ரெசிபி. வாங்க. ஐ ஃபீல் ஃப்ளேவருக்காக இன்னொரு ஏலக்காய். அந்த சீட்ஸ் வெளியில் வந்து அதுவும் இடிப்பட்ட உடனேவே நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டெம்பிள் ஃபீல் தர்றதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பச்சைக்கற்பூரம் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா நுணுக்கிட்டு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா அந்த கோயிலில் சாப்பிட்ற டேஸ்ட் நல்லாவே தெரியும். ஸோ தீர்த்தம் செய்கிறீங்கனாலும் இது தீர்த்தம் கூட நான் உங்களுக்கு ரெசிபிக்கு போடுறேன். ஏன்னா நாங்கள் யூஸ்வலாகவே செஞ்சு வைப்போம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதையும் நான் சேர்த்து போடுறேன். பச்சைக்கற்பூரத்தை இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்து கையிலேயே இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கலந்துட்டு வேணும்னா இந்த ஸ்டெப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஸோ நம்ம நெய்யிலே தான் சுட்டிருக்கோம், அதனால் அவ்வளோ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா பெருசாக எடுத்து திருப்பதி லட்டுன்னு லட்டு இது சைஸ்
அழகா இருக்கு. அதே மாதிரி வந்திருக்கு தெரியுதா? ஸோ திஸ் இஸ் இதை விட பெருசா கூட நீங்க பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த சைஸே இப்போ கரெக்டா இருக்கும். நமக்கு சாப்பிட ரொம்ப பெருசா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு நம்ம இந்த சைஸ்ல பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஆசையா இருந்தா ரொம்ப பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். அதை பாருங்க, அப்படி திருப்பதி ஃபீல் வந்துருச்சு. வாசனையும் எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கு. ஸோ அதை பிடிச்சி முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ மீதி லட்டெல்லாமும் பிடிச்சிடலாம். எஸ் ஃபைனலே வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் சொல்லு பாப்போம். திருப்பதி லட்டு செஞ்சாச்சு. இதை விட ஒரு பெட்டர் இடத்துல நாங்க உட்காந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஸோ பெருமாளுக்கு கரெக்டா நாங்கள் சனிக்கிழமை செஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கே உங்களுக்கு வந்து வீடியோவும் ரீச் ஆயிடும். அண்ட் செஞ்சு பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை அப்படியே இருந்தது திருப்பதி லட்டு மாதிரியே. ஸோ பாருங்க, கலர் டெக்ஸ்டர் எல்லாமே அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் 3 சின்னதாக பிடிச்சிக்கணும், 3 பெருசாக பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பெருமாளுக்கு வச்சாச்சு, அதனால இதை விட ஒரு பெட்டர் வியூ கிடைக்குமா? ஏற்றுக்கோங்க. நல்லா இருக்கு. தித்திப்பு திட்டமா சூப்பரா வந்திருக்கு. நிஜமாவே டிஃப்ரெண்டா நல்லா வந்திருக்கு. ஸ்வீட் லெவல் கரெக்டா இருக்கு. கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம பிரீஸ் இளம் நெட் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடிக்கடி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ மேலும் இதே மாதிரி பற்பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணினே இருக்கும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திச்சந்துரு. திஸ் இஸ் மை மதர் நந்தினி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி புரட்டாசி. ஓகேவா? கும்பிட்டுக்கலாம். பை பை.